கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் ஆல்ரெடி காரப்பொரி பண்ணுறவங்க வண்டி வாங்கிட்டு நான் ஒரு நாள் நான் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் வீடியோ போட்டு எனக்கு வண்டி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட தெரியாதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுலேருந்து என்னால் ஒழுங்காக வீடியோவே போட முடியல. இப்போ நான் வந்து திருப்பூர்லேருந்து ஈரோடு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலையாக வந்திருக்கேன். என் வேலைன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் வீடியோவில். சரி, அவன் வேலையை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லலை. இப்போ எதுக்கு அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பொரி வியாபாரம் என்னாச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து சப்பக்கட்டு கட்டுறேன், இவன் வந்து கண்டென்ட்டுக்காக வீடியோ போட்டான்னு சொல்கிறீங்களே. கண்டென்ட்டுக்காக வீடியோ போகிறவங்க மைக்கு அந்த எல்லா செலவும் அதுக்கு மொத்தமாக 5000 பக்கமாக செலவாயிருக்குது. அந்த 5000 எனக்கு கிடச்சிருச்சா வீடியோ போட்டு? 2000 வீடியோ போட்டு கிடைக்குதுன்னா 5000 கண்டென்ட்டுக்காக ஏன் செலவு பண்ணணும்? அதான் கொஞ்சம் யோசிங்க. 2வது சப்பக்கட்டு கட்டுறான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, 3 சேனலை வச்சு ரன் பண்ணி ஃபேஸ்புக்கையும் ரன் பண்ணி எல்லாத்துலேயும் வீடியோ போட்டு அதில் வியூஸ் போகுதா போகலையா எனி டைம் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் கூட இப்போ கூட அண்ணன் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படியே ஃபோன் எடுக்கும்போது ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறக்கு எப்படின்னா மெயில் வந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக எனக்கு நான் எஸ்ன்னு டக்குன்னு கையில் கொடுத்துருந்தேன்னு வைங்க, முடிஞ்சு அது என்ன குறுன்னு பார்த்துட்டே இருக்கணும். ஒரு யூடியூப்பர் ரன் பண்ணி பாருங்கள். 2வது வீட்டு வேலையை அவளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு குழந்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு. 2வது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், எக்ஸல் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் பல்சரில் வந்து ஏன்னா ஒரு தொழிலை இறங்கி செஞ்சு பார்த்தா தான் அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குதுன்னு தெரியும். நான் அதனால தான் ஒரு நாள் அதை வச்சு ஓட்டி பார்த்தேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, 10 பைசா லாபம் எனக்கு வரல, எனக்கு நட்டம்தாச்சு. 2வது பல்சரில் வச்சு வியாபாரம் பண்ண முடியல. உட்காந்து இறங்குறக்கு ஒவ்வொருத்தர் கேட்குறக்கு இறங்கி நான் பொறி கலக்கி கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில் ஏறுறக்கே சிரமமாக இருக்குது. பாக்ஸும் வச்சுட்டு வண்டியில் ஏறுறக்கே சிரமமாக இருக்குது. அதை நான் ஓப்பனாக சொன்னோம்னா, ஏன்னா செந்திலண்ணா நீங்கள் இத்தனை நாளாக நல்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, நீங்களே வந்து இது நீ வந்து மலுப்புற மாதிரி தெரியுது, சாக் போக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே. உங்களுக்கு என்ன சொன்னாலும் அப்படித்தான் தெரியும், சரிங்களா? நான் பார்த்துக்கிறேன். அதே நான் இந்த சொன்னவன் எக்ஸல் வாங்கி அதில் நான் வியாபாரம் பண்ணி காட்டும்போது அப்புறம் நீங்கள் எல்லாம் எந்த மூஞ்சி வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். யாரையும் நான் ஏமாற்றியோ யார் சப்பக்கட்டு கட்டியோ இல்லை கண்டென்ட்டுக்காக நான் வீடியோ போடுறவன் எல்லா பொருளும் தேவையான பொருள் வாங்கியிருக்கு தேவையில்லை, சரிங்களா? கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் ஆல்ரெடி காரப்பொரி பண்ணுறவங்க வண்டி வாங்கிட்டு நான் ஒரு நாள் நான் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் வீடியோ போட்டு எனக்கு வண்டி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட தெரியாதா? பெட்ரோல் மட்டும் அடிச்சுக்கிறேங்க, ஒரு 200 கொடுக்குறேங்க, வண்டி வாடகை கொடுங்க, நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு எனக்கு கண்டென்ட் போட தெரியாதா? எந்த செலவுமே பண்ணாமல் கண்டென்ட் போடுறதுக்கு என்னால் முடியும். ஒரு நாள் புரோட்டா மாஸ்டர் கடையில் போய் புரோட்டா பேசுகிற மாதிரி நான் வீடியோ போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வர தெரியாதா? வீடியோ போட தெரியாதா? அப்படி பண்ணதான் கண்டென்ட்டு. நான் தேவையான பொருள் வாங்குறதை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டு தான் நான் வியாபாரமே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எப்படி கண்டென்ட்டுன்னு சொல்கிறீங்க? பரவாயில்ல, நம்புறீங்க நம்புங்க, நம்பாதீங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா?